எனது பெயர் முகம்மது அசத். வியன்னாவில் யூத இளைஞனாக இருந்து இஸ்லாமிய ஞானியான கதை. நான் லியோபோல்ட், ஆஸ்திரியாவின் வியன்னாவில் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தேன். என் இளமை முழுவதும் மேற்கத்திய மெய்யியல்களில் திளைத்தேன். ஆனால் என் ஆன்மா எப்போதும் ஒரு வெறுமையை உணர்ந்தது. உண்மையான வாழ்வியல் அர்த்தம் என்ன? 1926ஆம் ஆண்டு நான் மத்திய கிழக்குக்கு பயணம் மேற்கொண்டபோது, அரேபிய பாலைவனத்தின் விரிந்த நீளத்தில் ஒரு புதிய உண்மை என்னை தட்டி எழுப்பியது. கூடாரங்களில் கேட்ட குரான் வாசகங்கள் என் இதயத்தை உருக்கியது. அன்று நான் முகம்மது அசத் ஆனேன். என் புதிய வாழ்க்கைக்கு நான் 3 கொள்கைகளை வகுத்தேன். 1. குரானை மேற்கத்திய மக்களுக்கு விளக்குவது. 2. இஸ்லாமிய மற்றும் மேற்கத்திய நாகரிகங்களுக்கிடையே பாலமாக இருப்பது. 3. உண்மையான இஸ்லாமிய சமூகத்தை மீண்டும் உருவாக்குவது. என் பயணங்களின் அனுபவங்களை தி ரோட் டு மக்கா என்ற நூலில் தொகுத்தேன். அதில் நான் விளக்கினேன், இஸ்லாம் என்பது மனிதனின் இயற்கையான நிலை. இது எந்த நாகரிகத்தையும் மீறியது, எந்த காலத்துக்கும் ஏற்றது. ஆண்டு 1947-இல் நான் பாகிஸ்தான் குடியரசின் அங்கீகாரத்திற்காக வில் பணியாற்றினேன். என் முயற்சிகள் பாகிஸ்தான் இஸ்லாமிய அடையாளத்தை உலகம் ஏற்க வழிவகுத்தன. பின்னர் நான் இஸ்லாமிய சட்ட ஆய்வு நிறுவனத்தை நிறுவி, இஸ்லாமிய அரசியலமைப்பு வரைவுக்கு அடித்தளம் அமைத்தேன். என் வாழ்க்கையின் இறுதிக் காலத்தில் நான் ஸ்பெயினில் குடியேறினேன். அங்கு நான் குரானின் ஆங்கில மொழிபெயர்ப்பு. என் மாணவர்களுக்கு நான் சொன்னேன், இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதை வாழுங்கள். அப்போதுதான் நீங்கள் உண்மையான மனிதராக வாழ முடியும். உலகின் சகோதரர்களே, நான் மரணித்தாலும் என் செய்தி இறக்காது. இஸ்லாம் என்பது மனித குலத்தின் எதிர்காலம். குரானை படியுங்கள். அதில் நீங்கள் உங்கள் இதயத்திற்கான பதில்களை நிச்சயமாக காண்பீர்கள்.